ஹலோ. ஹலோ. சார் வணக்கம். வணக்கம். சார், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்றைய தினம் தனது தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் வழங்கப்படும். அதே போல அது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் அதாவது சிறப்பு பெட்டகம் வழங்கப்படும் என்று அதிமுகவினுடைய வாக்குறுதியை போலவே அவர் இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? தாவேகா தலைவர் விஜய் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி சொல்ல போனா, அவர் சினிமாவை ரீமேக் பண்ற மாதிரி அதிமுகனுடைய தேர்தல் வாக்குறுதிகள், அம்மா காலத்துல கொடுத்த வாக்குறுதிகள், அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. அண்ணன் எடப்பாடியார் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் தரேன் சொன்னாரு. அதே போல போன தேர்தல் அறிக்கையில் கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்படும் என்று சொன்னார். இந்த தேர்தல் அறிக்கையில கூட 3 கேஸ் சிலிண்டரை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல ஏற்கனவே நாம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் அது. அதே போல இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரும் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் 8 கிராம் தரேன், அதே போல தரமான பட்டு சேலையும் வழங்கப்படும் என்று நம்முடைய அண்ணனும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அதே போல கல்வி இடைநிற்றலை தடுக்கணும்னு சொன்னா, அது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 14 வகையான திட்டங்கள் பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தார்கள். அதே போல விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம், அதே போல விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம். இந்த திட்டம்லாம் பார்க்க போனா இதெல்லாம் பள்ளி மாணவர்களை இடைநிற்றலை தடுத்தது. அது போன்ற திட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி பேசுறாரு விஜய் அவர்கள். தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப வன்முறையை அவரால் தீர்க்க முடியல. அவர் எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரு தெரியல. ஆக புரட்சித் தலைவர் அம்மா தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பை தந்தார்கள். அதே போல பெண்களுக்கான மகளிர் நீதிமன்றங்களை மாவட்டந்தோறும் கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே போல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், விரைவு நீதிமன்றங்களை கொண்டு வந்தவரும் அம்மா தான். பெண்களுக்கே பிரத்யேகமா நீதிமன்றங்களை திறந்து இன்றைக்கு பெண்களுக்கு நீதி வழங்கியவர் தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும். அதனால இவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் அதிமுகவுடைய வாக்குறுதியை காப்படிச்சிருக்கிறாரு. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அம்மாவாராக இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியாராக இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். நிறைவேற்ற வாக்குறுதி தான் கொடுப்பார்கள் அதிமுகவை பொறுத்தவரை. இவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் அவரால் நிறைவேற்ற முடியாது. அது வாக்குறுதியை நிறைவேற்றுகிற ஒரே இயக்கம் அதிமுக தான். அதுவும் இன்றைக்கு தேர்தல் காலத்துல வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய திறமை ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் எடப்பாடியார் தான். எடப்பாடியார் தான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். அவர் கொடுத்த வாக்குறுதியை அவரால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அவருக்கு நிகர் அவர் தான். இன்னைக்கு தேர்தல் காலத்துல யார் ஒன்னா வரலாம், எந்த தலைவர் ஒன்னா தேர்தல் வாக்குறுதி கொடுக்கலாம், ஆனால் நிறைவேற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 520 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து விட்டு இதுவரை எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஆனால் அதிமுக ஆட்சியில் அம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியாராக இருந்தாலும் சரி, கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 100% நிறைவேற்ற இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இது ஒரு விஜயனுடைய தேர்தல் அறிக்கை, அது ஒரு வெற்றி அறிக்கையை தான் நான் கருதுகின்றேன். சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்க நன்றி சார்.